ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். சென்னை சேத்பட்டில் இருக்கக்கூடிய ஒரு இயற்கை எரிவாயு மையத்தில் முதலமைச்சர் விஜய் ஆய்வு செய்வதற்காக தற்போது தலைமை செயலகத்திலிருந்து புறப்பட்டு இருக்கக்கூடிய காட்சிகளை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னும் சற்று நேரத்தில் அந்த சேத்பட் பகுதியில் இருக்கக்கூடிய ஆய்வு நடத்தப்படக்கூடிய இடத்திற்கு முதலமைச்சர் சென்றடைய இருக்கிறார். இந்த ஆய்வு தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாஸ்கர். பாஸ்கர், வணக்கம். முதல்வர் ஆய்வு செய்ய இருக்கக்கூடிய அந்த இயற்கை எரிவாயு மையம் பற்றின விவரங்களையும் தற்போது இந்த ஆய்வு தொடர்பான விவரங்களையும் நீங்கள் பதிவு பண்ணலாம். சென்னை மாநகராட்சி மற்றும் தனியார் நிறுவனம் இணைந்து இந்த கழிவுப் பொருட்களிலிருந்து சிஎன்ஜி எனப்படக்கூடிய இயற்கை எரிவாயுவை உற்பத்தி செய்கிறது. 2003ஆம் ஆண்டிலிருந்து இந்த நிறுவனம் இயங்கி வரக்கூடிய நிலையில கோவை மாநகராட்சி, சென்னை மாநகராட்சி உட்பட்ட பல்வேறு உள்ளாட்சி அமைப்போடு சேர்ந்து சேகரிக்கப்படக்கூடிய இந்த குப்பை கழிவுப் பொருட்களிலிருந்து இயற்கை எரிவாயு மூலமாக தயாரிக்கக்கூடிய நிறுவனம் என்பது இதற்கான உற்பத்தியை மேற்கொண்டு வருகிறது. சென்னை எடுத்துக்கொண்டால் 100 டன் கழிவுகளை இந்த நிறுவனம் என்பது கையாளுகிறது. இந்த வகையில் பார்க்கும்போது சேத்துப்பட்டுல இந்த நிறுவனம் என்பது இயங்கி வருகிறது. அந்த நிறுவனத்துல தமிழக முதலமைச்சர் நேரடியாக சென்று ஆய்வு மேற்கொள்ளப்படுகிறார். அதன் அடிப்படையில எவ்வாறு இயற்கை எரிவாயு அங்கு உற்பத்தி செய்யப்படுகிறது, இதன் மூலமாக மக்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன, அந்த நிறுவனத்தின் மூலமாக மேற்கொள்ளக்கூடிய அந்த நடவடிக்கைகள்ல என்னென்ன மாதிரியான தற்போது நிலை நிலவுகிறது என்பதையெல்லாம் கள ஆய்வு மேற்கொள்ள உள்ளார். ஏற்கனவே சமூக நீதி விடுதிகள் மற்றும் எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் திடீர் ஆய்வு மேற்கொண்டிருக்கக்கூடிய தமிழக முதலமைச்சர் இன்றைய தினம் இயற்கை எரிவாயு தயாரிக்கக்கூடிய நிறுவனத்துக்கு நேரடியாக உற்பத்தி பணிகளை எல்லாம் நேரடியாக கள ஆய்வு மேற்கொள்ள உள்ளார். உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி பாஸ்கரன். முதல்வர் விஜய் அவ்வப்போது திடீர்னு பல்வேறு பகுதிகளில் பல்வேறு துறை சார்ந்த இடங்களில் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில் இன்றைய தினம் சென்னை சேத்பட்டில் இருக்கக்கூடிய ஒரு இயற்கை எரிவாயு மையத்தில் ஆய்வு மேற்கொள்வதற்காக தற்போது முதலமைச்சர் விஜய் தலைமை செயலகத்திலிருந்து புறப்பட்டு இருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் அங்கு சென்று விடுவார் என்பது தொடர்பான தகவலை செய்தியாளர் வழங்க கேட்டோம். இன்றைய தினம் சேத்பட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு தனியார் இயற்கை எரிவாயு உற்பத்தி மையத்தில் தான் முதலமைச்சர் விஜய் ஆய்வு மேற்கொள்ள இருக்கிறார். அந்த நிறுவனம் குறிப்பாக கழிவுப் பொருட்களிலிருந்து சிஎன்ஜி அப்படின்றக்கூடிய ஒரு இயற்கை எரிவாயுவை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு நிறுவனமாக இருப்பதாக கூட ஒரு தகவல் கிட்டத்தட்ட ஒரு பல வருடங்களாக இருக்கிறது. 2003 இருந்தே இந்த நிறுவனம் இயங்கி வருவதும் அது மட்டும் இல்லாமல் கோவை மாநகராட்சி, சென்னை மாநகராட்சி போன்ற பல்வேறு உள்ளாட்சி அமைப்புகளோடு இணைந்து சேகரிக்கப்படக்கூடிய குப்பைகள் கழிவுப் பொருட்களிலிருந்து இயற்கை எரிவாயுவை அந்த நிறுவனம் உற்பத்தி செய்து வழங்குகிறது. அந்த நிறுவனத்தில் தான் தற்போது முதலமைச்சர் விஜய் ஆய்வு மேற்கொள்வதற்காக புறப்பட்டிருக்கிறார். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய்.